என்னடா சலுகை கொடுத்துட்டே நீ? அது என்ன சலுகைன்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் நல்லா பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சுட்டு முன்னாடி பர்மிஷன் வாங்கணும். நாங்க ஆரம்பிச்சுக்கிட்டு பர்மிஷனுக்கு போகணும். பர்மிஷன் வந்து பாப்பா ஸ்பெசிபிகேஷன் படி இருக்காண்டு, இல்லைன்னா இல்லைங்களா. இதுதான். இதனால எந்த பிரயோஜனம் கொக்குக்கு நெறி விருந்து வச்ச சுதந்திர இந்தியா, சுதந்திர இந்துஸ்தான் பாகிஸ்தான் பிரிவினையின் போது 862 பள்ளிகள், உருது பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் இருந்தன. இன்று வெறும் 32 பள்ளிகள் இருக்கின்றன. நீ கொடுத்த சலுகையா முஸ்லிம் மக்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 10,000 பேருக்கு ஒரு டிகிரி ஹோல்டர் கிடையாது, 1 லட்சம் பேருக்கு ஒரு டாக்டர் கிடையாது, 10 லட்சம் பேருக்கு ஒரு IAS ஆபீசர் கிடையாது. என்ன நீ எங்களுக்கு சலுகை கொடுத்துட்டேன்னு பேசுற? சலுகையில என்னடா கொடுத்த? போலீஸ்ல பதவி கொடுத்தியா? அரசாங்கத்தில் மந்திரி சபையில் எங்களுக்கு இடம் கொடுத்தியா? எல்லா ஜாதியும் நம்மளை விட குறைஞ்சிருந்தோம். தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய இனம் 1.5 கோடி முஸ்லிம்கள், 2 கோடி வன்னியர்களுக்கு அடுத்து. நமக்கு அடுத்துத்தான் எல்லா இனமும் 3/4 கோடி பேர் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் 1.5 கோடி பேர் 2வது மிகப்பெரிய இனமாக இருந்தும் உங்களுக்கு உரிய சதவிகிதம், உரிய அளவு இடஒதுக்கீட்டிலே சட்டமன்றத்திலே முஸ்லிம்களுக்கு பிரதிநிதித்துவம் உண்டா என்றால் இல்லை. மந்திரி சபையிலே உண்டா என்றால் இல்லை. எவனாவது ஒரு மானங்கட்ட பொறுக்கிய போடுறது, அவன் எந்த தேவடியா காலையும் போய் விழுந்து அம்மா தாயங்கிறான், அது அவனுடைய தனி உரிமை. அதனால முஸ்லிம்களுக்கு லாபமா? இருந்த அதிகாரிகள் எல்லாம் காசிம், ஜாஃபர், இருந்த ஒவ்வொரு முஸ்லிம் அதிகாரிகளும் மனம் நொந்து கெட்ட பெயரோடு தான் வெளியேற்றப்பட்டார்களே ஒழிய, அவனுக்கு போலீஸ் ஆபீசர் பதவி கொடுக்கிறதுனால முஸ்லிம் பள்ளியாசு சாராய்வுக்கு அனுமதி கொடுத்துருவானா? சொல்லு. ஒரு IAS ஆபீசர் முஸ்லீமா இருக்கிறதால ஏதாவது லாபம் உண்டா? அவனால நமக்கு தொல்லதான் உண்டு. அரசியல் பகிர்வுகளை விட அரசாங்கத்தில் நம்முடைய உரிமைகள் 30% என்றால், முஸ்லிம் மக்கள் 26 கோடி பேர், இந்தியாவில் உள்ள 26 கோடி மிகப்பெரிய ஒரு இனத்துக்கு உரிய பங்கீடை இந்த இந்திய அரசு கொடுத்திருக்க வேண்டும். கொடுக்கவில்லை. மாறா எது நடந்தாலும் பாகிஸ்தான் பாகிஸ்தான் பாகிஸ்தான், பாரத மாதாவுக்கு ஆபத்து. பாகிஸ்தான் காஷ்மீர்ல மட்டும்தான்டா தலையிடுறான். மற்ற 6 ஸ்டேட், மிசோரம், போடாலாந்து, நாகாலாந்து, அஸ்ஸாம், அந்த எல்லை மாவட்டங்களில் சைனாவின் ஊடுருவல் இருக்குதே, தலைலாமாவுக்கு நீ ஆதரவு கொடுப்பதால் அதை ஏதாவது தட்டி கேட்க முடிந்ததா? பாகிஸ்தானின் ஊடுருவல் கூட எதனால் வந்தது? அந்த அயோக்கிய சிறுக்கி இந்திரா காந்தியால் வந்தது தானே. பாகிஸ்தானின் ஒரு பகுதியான பங்களாதேஷை பிரித்து விட்டது இந்திய ராணுவத்தை அனுப்பி முஜிபுர் ரஹ்மானை வெட்டிவிட்டு பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக இருந்த பங்களாதேஷை பிரித்து விட்டதால் அவன் இந்தியாவின் ஒரு பகுதியான காஷ்மீரையும் பஞ்சாபையும் பிரித்துவிட அவன் துடிப்பதில் நீ நியாயம் கேட்க யோகியதை இல்லாமல், ஐக்கிய நாட்டு சபைக்கு இந்த பிரச்சனையை தூக்கி செல்ல வக்கில்லாமல் என்று கொண்டு அதை காரணம் காட்டி விசுவாசமாக இருந்த 7 கோடி இன மக்கள் இந்துஸ்தான் பாகிஸ்தான் பிரிவினையின் போது 10 கோடி முஸ்லிம்கள் இந்த இந்தியாவிலே வாழ்ந்திருந்தார்கள். 3 கோடி பேர் ஜின்னாவை நம்பி போனார்கள். அதற்கு 2 மடங்குக்கு மேற்பட்ட மக்கள் இந்த அரசியல் சாசன சட்ட குப்பைகளை நம்பி, இந்த அயோக்கிய அரசியல்வாதிகளை நம்பி, இவர்கள் நாளை நம்மை விசுவாசமாக சமத்துவம் கொடுத்து வைப்பார்கள் என்று நம்பி இனத்தானோடு சேராமல் இந்த அயோக்கியனோடு சேர்ந்து அவயவ இனத்தை பார்த்தான். முடிவில் எங்களை என்ன சொல்லுகிறான் என்று தேச துரோகி என்கிறான், தேச விரோதி என்கிறான். தேச துரோகத்தையும் தேச விரோதியத்தையும் செய்து கொண்டிருப்பவனை சொல்லிக் கொண்டு திரிகிறான். நாங்க என்னமோ அரபு நாட்டிலிருந்து வந்துட்ட மாதிரியும் அந்நிய அயோக்கிய நாய்கள் இவர்கள் வரும்பொழுது, ஆரிய வர்க்கங்கள் வரும்பொழுது, ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டு கைபர் போலன் கணவாய் வெளியே வரும்பொழுது நாடு நடப்பு நம்மோடு இருந்தது, ஆடு மாடு அவனோடு இருந்தது. நம் முன்னோர்களின் சிறு தவறுகளால் இந்த ஆடு மாடுகளோடு நாமும் நாடு நடப்போடு இந்த ஆரிய வர்க்கங்களும் சேர்ந்து போய் பிரிந்து போய்விட்டன. இன்னைக்கு இவன் உட்காந்துட்டு என்ன பாகிஸ்தானுக்கு போங்கிறான். யாரு? நாடே இல்லாத ஒரு நாடோடி ஒரு வந்தேரி என்ன பாகிஸ்தானுக்கு போங்கலாம். என்னமோ இந்த நாட்டில் இவனுக்கு தாச்சு வந்தானு 2ல 1 பார்த்துருவேன். ஜாக்கிரதை. எனக்கு தெரியும், உன்னை அடிச்சா கேட்க நாதி இல்லை, ஒரு ஜாதி இல்லை. ஒரு ஜாதியா பிரிஞ்சிருப்பார்களே தவிர இவர்கள் அனைவரும் ஒன்றாக வந்து விடுமா. என்னமோ இந்து முன்னணி தாக்கிட்டா இந்துக்களே தாக்குற மாதிரி ஒரு தோற்றத்தை தினமலர், தினமணி போன்ற பத்திரிகைகள் ஏற்படுத்தியதை தவிர, இதே இந்து முன்னணிக்கார ராமகோபால் இங்க கூட்டம் போட்டா தீண்ட 10 இந்துக்கள் இந்த ராமநாதபுரத்திலே இல்லை என்பது போலீஸ் துறைக்கு தெளிவாக தெரிந்திருந்தும் அந்த பொறுக்கிக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டு நீங்க உட்கார வச்சுட்டு அடிக்க விட்டு போனான். பழனி பாபா மதம் மாற்றார். டே, நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த மாவட்டத்தில் 2000